இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுடுங்க மாவை. பாருங்கள், எனக்கு 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 10 உருண்டை வந்திருக்கு. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை டிப் பண்ணி போடுறதுக்கு நான் எடுத்து வச்சு இந்த மைதா மாவை இந்த பதத்துக்கு நான் கலந்து வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துருவோம். இப்போ அடுப்பில் கடாயாக வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு சூடு பண்ணிப்போம். சூடானோடனே ஒரு உருண்டையாக அந்த கலந்து வச்சுருக்க மைதா மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒன்று ஒன்றா டிப் பண்ணி போடுவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடுவோம். இப்போ டேஸ்டியான சுழியம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.